ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஆஸ்ட்ரி லாக்ஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒன் டே ரைட் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். எங்கன்னா 4 இடம் கவர் பண்ண போகிறோம். கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு. குழப்பமாக இருக்கா ஒன் டே ரைட்னா? இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கட் பண்ணாமல் பாருங்கள், வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம வந்திருக்க பிளேஸ் தாங்க ஈசிஆரில் முட்டுக்காடு பக்கத்தில் இருக்கிற தர்ஷன் சித்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஹெரிட்டேஜ் மியூசியம் தான் நான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஈட்டபிள் திங்ஸ் எதுவுமே அலோடு கிடையாது. யாராச்சும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கான வசதி வந்து பார்க்கிங்கில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல சாப்பிட்டுக்கலாம். இங்கே பார்க்கிங்க்கு கவலை கிடையாதுங்க. இங்கே பைக்குக்கு 20, காருக்கு 40, வேனுக்கு 60, பஸ்ஸுக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 150 சார்ஜ் பண்ணுறாங்க. வீக் டேஸில் வந்து 175 சார்ஜ் பண்ணுறாங்க. பிலோ 5 இயர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. இப்போ நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ரொஃபஷனல் கேமராவுக்கு 250 சார்ஜ் பண்ணுறாங்க. ட்ரைபேட், கிம்பல்லாம் தனியாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிராஃப்ட் ஷாப் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கைத்தறி பொருட்கள், பேக், ஜுவல்லரி, டாய்ஸ், புக்ஸ், பெயிண்டிங் எல்லாமே சேல்க்கு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி சென்டருங்க. இது உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு கிராஃப்ட் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் செய்ய வைக்கலாம். பெயிண்டிங்கு, இந்த ஷெல் ஒர்க்கு இதெல்லாம் இருக்குது. இந்த ஷெல் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா 40 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. தமிழ்நாடு இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை நோக்கி போயிட்டுருக்கோம். தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ்நாடே தேடிட்டு இருக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இது என்ன வீடுன்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு வீடுங்க. இந்த வீடு வந்து 1895 ஆரையக்குடி கிராமத்தில் இருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் இருக்கிற ஒரு பார்ட்டுமே அப்படியே அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. பாரம்பரிய பொருள் எல்லாமே உள்ளே இருக்குங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள்.
செட்டிநாடு வீடை விட்டுட்டு அப்படியே நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பிராமினர்ஸ் அவங்களோட வீடுங்க இருக்குது. அக்ரகாரம் வீடு இங்கே கட்டி வச்சுருக்காங்க வீடுங்க எல்லாமே. இது பார்த்திங்கன்னா உண்மையாகவே இது ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு தெரு. அப்படியே இது அப்படியே ரீக்ரியேட் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது திருநெல்வேலியில் இருக்கிற ஆம்பூர் வீடு. இது ஒரு பிராமணர் வீடு. இங்கே பார்த்திங்கன்னா பிராமின்ஸ் யூஸ் பண்ணுற பொருட்கள், புரோகிதரோட சிலைகள், வீணைகள், ஓலைச்சுவடிகள் எல்லாமே இங்கே இருக்குங்க. இங்கே துளசி மடமும் வச்சுருக்காங்க. அது வந்து ஒர்க்கு ஒன்றும் முடியல, ஒர்க் இன் ப்ராக்ரஸில் இருக்குது. இங்கே அது மட்டும் இல்லைங்க, கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோவிலில் இருக்கிற சிலைகளை வந்து சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுருக்காங்க. என் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது குயவர் வீடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மண்ணால் செஞ்ச பொருட்கள்லாம் நிறையா வச்சுருக்காங்க. இங்கே உள்ளவே பார்த்தீங்கன்னா வெட்டிங் சீனரி வந்து வச்சுருக்காங்க, அதுவும் மண்ணால் செஞ்சது. இந்த வீடு எங்கேருந்து ரீலோகேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து இந்த வீடை வந்து ரீலோகேட் பண்ணியிருக்காங்க. இங்கே போர்ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் கூட நம்மளுக்கு இங்கே கிடைக்குங்க. இதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 40 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்துருக்கோங்க.
இங்கே வந்து எடுக்க முடியாது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா நீங்கள் முன்னாடியே வந்து டிக்கெட் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நெசவாளர் வீடுங்க. இவங்களோட வீடு எப்படி இருக்குன்னு நம்ம உள்ளே போய் பார்ப்போம். வாங்க போகலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு நெசவாளர் அவரோட வீடு அப்படியே இங்கே வந்து ரீலொகேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சாரீ நெய்கிறதை வந்து நம்ம லைவாக பார்க்கலாங்க. நீங்கள் உங்கள் பசங்களாம் கூட்டிகிட்டு வந்து காட்டிங்கன்னா இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம பசங்களை லீவ் விட்டாச்சுன்னா தீம் பார்க்கு இந்த மாதிரி தாங்க கூட்டிகிட்டு போகணும். ஒன் டைம் நீங்கள் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து பசங்களை வந்து ஸ்பெண்ட் பண்ண விடுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க கண்டிப்பாக. இங்கே தறி போடுற மிஷின்லேருந்து நிறையா மிஷின்ஸ் இருக்குங்க. உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு வந்து காட்டுறதுக்கு சரியான இடங்க இது. இங்கே பல்லாக்கு இது எல்லாமே இருக்குங்க. இதெல்லாம் நம்ம டிவியில் தான் பார்த்துருப்போம். நேரில் ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், உங்கள் பசங்களுக்கும் பிடிச்சிருக்கும். தமிழ்நாடு முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்திருக்கிறது கேரளாக்குங்க. இங்கே கேரளாவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா சிரியன் கிறிஸ்டின் ஹவுஸ். கோட்டயம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய புதுப்பள்ளி பிளேஸில் ரீலொகேட் பண்ணி வச்சுருக்காங்க. கேரளா ஹவுஸ் எப்படி இருக்குன்னு நம்ம உள்ளே போய் பார்ப்போம். அவங்க யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னு நம்ம உள்ளே போய் பார்ப்போம்.
வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அவங்க யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் அதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த கெனர் தாங்க. இது எப்படின்னா கிச்சனில் இருந்து அப்படியே விண்டோ ஓப்பன் பண்ணி நம்ம தண்ணி எடுக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கு கீழேயும் டோர் வச்சுருக்காங்க கீழே போகிறதுக்கு. அவங்க யூஸ் பண்ண கட்டிலெலாம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே பின்னாடி ஒரு வழி வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா போட் வச்சுருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கிரானரி ஹவுஸ். இது பார்த்தீங்கன்னா கோட்டயம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள கூத்தாலு குளம் அங்கேருந்து இதை வந்து ரீலொகேட் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க வீடு எப்படி இருக்குன்னு நம்ம உள்ளே போய் பார்க்கலாங்க. வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக கேரளா சொன்னாலேயே அந்த மலையாள மனம் வீசும். அந்த ஸ்டைலை அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தக்ஷன் சித்ரா. தாய்வழி சமூக இந்து வீடும், கடலோர வாழ்கிற மாப்பிள முஸ்லீம் வீடு, இயேசுவை முதல்ல ஏற்றுக்கொண்ட சிறிய கிறிஸ்டின் சமூக மக்கள் வீடு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சமூகத்துக்கும் ஒரு மதத்திற்கும் இங்கே அழகாக தனித்தனியாக வீடை நீங்கள் பார்க்கலாங்க. புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கண்டிப்பாக கிடைக்கும்.
இது வந்து ஒரு சவுண்டு மியூசியம். இங்கே சவுண்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அது எப்படின்னா பீச் ஓரமாக இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பீச் சவுண்டு அது எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்குங்க இது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டில், அது என்னென்ன வகையான தூண்டில் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிற வலை, இது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற லாஸ்ட்டு கேரளா ஹவுஸ் பார்த்திங்கன்னா ஹிந்து ஹவுஸுங்க. இது வந்து நார்த்து கேரளாவில் உள்ள ஒரு வீடு. இங்கே பார்த்திங்கன்னா 3-4 தலைமுறையாக ஒரே ஃபேமிலி ஒன்றா இங்கே வாழ்ந்துருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண பொருள் எல்லாமே எப்படி இருக்குன்னு நம்ம உள்ளே போய் பார்க்கலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆந்திர பிரதேசம், கர்நாடகாவும். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் பாகல்கோட் டிஸ்ட்ரிக்டில் எல்கல் பிளேஸில் இருந்து ரீலோகேட் பண்ணி வச்சுருக்காங்க.
இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா கொடவா கம்யூனிட்டியோட வீடுங்க. இவங்க பார்த்திங்கன்னா கொடுங்குமலையில் இருக்கிற மலைவாழ் மக்கள் அவங்க வாழ்ந்த வீடு தாங்க இங்கே அப்படியே ரீலொகேட் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களோட வீடு எப்படி இருக்குன்னு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்திருக்க வீடு பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருக்கிற ஈக்காட்டு வீடுங்க. இங்கே பார்த்திங்கன்னா நெசவு கலை மற்றும் பாரம்பரிய துணிகள்லாம் இங்கேருந்து தாங்க உற்பத்தி பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஆர்ட் கேலரி மியூசியம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்ட் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளோதாங்க, நம்ம வீடியோவோட எண்டிங்கில் வந்தாச்சு. ஐ ஹோப் மக்களே ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ண இது ஒரு தரமான ஸ்பாட்டாக இருக்குங்க. மெயினாக இது பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து லேர்ன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நிறைய ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. மெயினாக பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கான சிறந்த இடங்க இது. அதுலேயும் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. என்னென்னா நீங்கள் வந்து போட்டுட்டு வர காஸ்டியூமில் தான் நீங்கள் ஃபுல் ஃபோட்டோ ஷூட்டும் நீங்கள் எடுக்க முடியும். ஏன்னா இங்கே வந்து உள்ளே வந்து ட்ரெஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. உள்ளே வந்து அலோடு கிடையாது. நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்லேயே தான் நீங்கள் ஃபுல் ஷூட்டும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வந்துடலாம். நீங்கள் ஒன் டே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இங்கே நிறையா பாரம்பரிய பொருட்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ மக்களே மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஹோல் டே இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா நைட்டில் இன்னும் லைட்டிங் ப்ரோக்ராம் எல்லாமே இருக்குது. இந்த பிளேஸ் ரொம்பவும் அழகான பிளேஸுங்க இது. மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் இந்த மாதிரி புது புது பிளேஸ் நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸ்டே டியூன் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.